வணக்கம், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல். செம்மொழி பூங்கால ஃப்ளவர் ஷோ நடக்குது. அதை பார்க்க தான் இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோல அங்கே போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதுதான் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நீங்க ஃப்ளவர் ஷோ போயிருந்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ளவர் ஷோ எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ளவர் ஷோ எல்லாம் போய் பார்க்க முடியல. பட் கலைவாணர் அரங்கத்தில் ஒரு தடவை நடந்தது, ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அது போயிருந்தேன். அதோட vlog-ம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் பாருங்க. சரி வாங்க இப்போ நம்ம போய் ஃப்ளவர் ஷோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்மொழி பூங்காக்குள்ளே போகிறதுக்கு தான் இத்தனை காரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஃப்ளவர் ஷோ டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும். ஸோ நாங்கள் 10 மணிக்கே வந்துடணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் இப்போ 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கார் வெளியே வர வர காரை அவ்வளோ அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் ரோட்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எத்தனை கார் வெளியில் வருதோ அதை பொறுத்து உள்ள அலோவ் பண்ணாங்க. இந்த போர்டில் பார்க்கிங் சார்ஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 மணி நேரத்துக்கு 2 வீலருக்கு 20 ரூபாவும் 4 வீலருக்கு 100 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடியே வந்து 2 வீலருக்கான பார்க்கிங் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பே பண்ணி நம்ம வாங்கிட்டு போய் வண்டியை நிறுத்திக்கலாம். காரு கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுக்கப்புறமா கலெக்ட் பண்ணுறாங்க. கார்டு, கேஷ் இல்லை ஜிபே இதில் வேணாலும் பே பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கிங் சார்ஜஸ் பே பண்ணதுக்கப்புறமா எங்கே இடம் இருக்குதோ அதை பொறுத்து அங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ கைட் பண்ணுறதுக்கெல்லாம் உள்ள ஆட்கள் இருக்காங்க, எங்கே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளவர் ஷோவில் என்னென்ன அட்ராக்ஷன் இருக்குது, அது பார்க்கில் எங்கே இருக்குது அப்படின்னு இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ளவர் ஷோக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரியவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு 200 ரூபாய் வாங்குறாங்க. குழந்தைங்களுக்கு ஒருத்தருக்கு 100 ரூபாயும். அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட்டு, வீடியோ ஷூட்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா கேமராக்கு 500 ரூபாய், வீடியோ கேமராக்கு 5000 ரூபாய் இதெல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் கூட வாங்கலாம். அது வந்து எங்களுக்கு தெரியலை. நாங்கள் வந்து இங்கே வந்து தான் வாங்கினோம். இந்த கிளாக் மாதிரி எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இது பக்கத்தில் கொக்கு எல்லாம் கூட இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டாச்சு அப்படின்னு நினச்சோம், நம்ம ஆக்சுவல் கொக்கு தான் அங்கே இருந்தது. ஸோ நாங்களும் இது பக்கத்தில் என்ன பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் தான் உள்ளே போனோம். ஸோ உள்ளே போகும்போது நம்ம சென்னையில் தான் இருக்கோமா அப்படின்னே சந்தேகமாக இருந்தது. அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகி வேறு ஒரு ஊருக்கு போயிட்ட மாதிரியே தான் இருந்துச்சு. இங்கே வந்து பாருங்கள், ஃப்ளவர் ஷோ அப்படின்னு பாட்டட் பிளான்ஸ் வச்சு எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. எல்லாரும் அது முன்னாடி இந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபோட்டோ எடுத்ததுக்கு ஒரு நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ உள்ளே வந்ததும் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டோம். உள்ளே ஒரு செடியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. நான் வாங்கணும்னு நினச்ச எல்லா செடியுமே அங்கே வச்சுருந்தாங்க. ரோஸில் பார்த்தீங்கன்னா நான் கேட்குற எல்லா கலருமே இங்கே இருந்தது. அதே மாதிரி இந்த சைப்ரஸ் செடி கூட எனக்கு வாங்கணும்னு ஆசை. பார்க்கலாம் எப்போ வாங்க முடியுது அப்படின்னு. கொஞ்சம் தூரம் வந்தோடனே இந்த வாட்டர் ஃபவுண்டன்லாம் இருந்தது. ஸோ இது பார்த்து நின்று கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. எதுக்கப்புறம் எது பார்க்கணும், எந்த வழியில் போகணும் அப்படின்னு கைட் பண்ணுறாங்க. யாரும் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்காமல், யாரும் பூக்களெல்லாம் பறிக்காமல் இதெல்லாம் மானிட்டர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஸ்டாஃப் நிறைய இடத்துல இருக்காங்க. உள்ளெல்லாம் பூக்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. செடியெல்லாம் பார்க்குறதுக்கு ஊட்டி கொடைக்கானல் போயிட்ட மாதிரி தான் இருந்தது. மத்தியானம் 1 மணி ஆயிடுச்சு. ஆனால் அப்போ கூட வெயிலே தெரியலை. இந்த இடத்துல கிளாக் பாருங்கள், இதுவும் அட்ராக்ஷனில் ஒன்று. ஸோ இது பக்கத்தில் என்ன பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். உள்ளே வந்து பிக்சர் எடுக்கிறதுக்கு நிறையா இடம் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக இருந்தாங்க. ஸோ ஒரு இடத்துலையும் நம்ம என்ன எடுக்கணும்னா பொறுமையாக வெயிட் பண்ணி எடுக்கணும். இல்லை நம்ம பிக்சர் எடுக்கும்போது யாராவது குறுக்க வந்துடுவாங்க. ஸோ கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பொறுமை தேவைப்பட்டது. ஸோ ஒரு சில இடத்துலலாம் வெயிட் பண்ணி எடுத்தோம். ஒரு சில இடத்துலலாம் அந்த அட்ராக்ஷனோட மக்களை கவர் பண்ணாமல் ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ஏன்னா சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ
இந்த டான்ஸிங் டால்லாம் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமு, அப்புறம் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டியெல்லாம் கூட இருந்தது. ஸோ எல்லா இடமும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான மியூசிக் வந்து ஒழிச்சிட்டே இருந்தது. ஸோ நல்லா காமாக அப்படியே மெதுவாக இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் ஃபோட்டோ எடுக்கணும்னா தான் ப்ராப்பராக மக்களெல்லாம் இல்லாமல் அதுக்கு ஒரு இடம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். ஸோ இதுக்கே எப்படின்னா கூட்டத்தோடு இருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஃப்ளவர் ஷோக்காக கிட்டத்தட்ட 800 வெரைட்டிக்கு மேலே பூக்கள் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, கிருஷ்ணகிரி அங்கேருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பாட்டட் பிளான்ஸை வச்சு தான் இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஸ்ட்ரக்சர், இந்த க்ராக்கடைல், கிளாக்கு, டான்ஸிங் டால்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்காகவே கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கு மேலே பாட்டட் பிளான்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அஃபிஷியல் வெப்சைட்டை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து அத்தனை வெரைட்டி ரோஸ் ஒரே இடத்துல பார்த்தது வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. எனக்கு ரோஸ்னால் ரொம்ப இஷ்டம். அதனால் இது வேணும் அது வேணும் அந்த மாதிரி காட்டிகிட்டே வந்துட்டு இருந்தேன். சரி, இந்த மயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ ஒன்று ஒன்று பார்க்கும்போது எவ்வளோ க்ரியேட்டிவாக இந்த மாதிரி டிஸ்பிளே செட்டப் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இதை உருவாக்கியிருப்பாங்க அப்படின்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல டாட்டாய்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நின்று பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த அவுல் பக்கத்தில் நிறைய கூட்டம் இருந்தது. ஸோ அது பக்கத்தில் உட்காந்து பிக்சர் எடுக்கலாம். ஸோ நிறைய பேர் இருந்தனால அங்கே போய் நின்று பிக்சர் எடுக்கலை. இந்த இடத்துல பாருங்கள் பெரிய யானை, 2 சின்ன யானை மாதிரி எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு. எங்கேயுமே நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் தூரத்துலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் மக்கள் தெரியாத மாதிரி கொஞ்சம் தூரத்துலேருந்து பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் அடுத்த இடத்துக்கு போனோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெய்லி சாயங்காலம் வந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸ் நடக்குமாம்மா. நாங்கள் மத்தியானம் போனதால இன்னும் இருக்கலை. ஸோ வெளியிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்து உள்ளே சாப்பிடக்கூடாது அப்படின்னு போர்டெலாம் வச்சுருந்தாங்க. அங்கே அவுல் இருந்த மாதிரி இந்த இடத்துல ஈகிள் இருந்தது. ஸோ இதுலேயும் உட்காந்து பிக்சர் எடுக்கலாம். ஸோ பிள்ளைங்களை வச்சு இந்த இடத்துல ஒரு பிக்சரும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பட்டாம்பூச்சி ஸ்ட்ரக்சர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 பட்டாம்பூச்சி துரத்தி விளையாண்டுட்டு இருந்தது. அது ஜூம் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் ஃபோனில் ஜூம் ஆகலை. இந்த ஹார்ட் ஆர்ச் பக்கத்தில் நிறைய பேர் ஹார்ட் மாதிரியே கை வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் என் பொண்ணும் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஆனால் மக்கள் எல்லாமே எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒன்று பின்னாடி நின்றுருந்தாங்க, இல்லை முன்னாடி நின்றுருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு ப்ளே ஏரியா இருந்தது. வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த ஊஞ்சல், சறுக்கு மரம் அதெல்லாம் தெரிஞ்சுது. ஸோ பிள்ளைங்க வந்து இங்கே விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இங்கேயுமே பூக்களை வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ விளையாட முடியாது. ஸோ இந்த இடத்துல ஒரு கெஃபட்டேரியாவும் இருந்தது. வெளியே இருந்து ஃபுட் எடுத்து வந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிறனால இங்கே வேணால் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஹார்ட் மாதிரி ஆர்ச்சஸ். இங்கேயுமே எல்லோரும் வீடியோ பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த நடந்து போகிற மாதிரி வீடியோ தான் எடுத்துருந்தேன். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ மக்களை இடிக்காமல் நடக்கிறது வந்து ஏதோ வீடியோ கேமில் இது பண்ணாமல் நடக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள்.
ஸோ நம்ம ஃப்ளவர் ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். அந்த இடத்துல ஒரு டொனால்ட் டக் ஸ்ட்ரக்சர் இருந்தது. அங்கேயும் ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு இனி வெளியில் போக வேண்டியது தான். ஸோ வெளியில் வந்து செடிகள் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. அப்பப்போ உள்ளே இருக்கிற செடிகள்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து 65 ரூபா, அப்புறம் சின்ன கவரில் இருக்கிறதெல்லாம் 45 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. ரோஸ் செடிகள்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் தாங்க நாங்கள் வாங்கினது. ஒரு ஒயிட் ரோஸ், ஒரு எல்லோ ரோஸ், அப்புறம் ஒரு ரெட் பட்டன் ரோஸ், அப்புறம் 2 சாமந்தி செடி. ரோஸ் எல்லாம் ஒன்று 65 ரூபான்னு வாங்கினோம். சாமந்தி செடி வந்து ஒன்று 45 ரூபா சொன்னாங்க. அவங்களே கவரும் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இனி அடுத்து வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஃப்ளவர் ஷோவில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் பொறுமையாக தான் பார்த்தோம். ஆனால் எங்கேயும் உட்காரெல்லாம் இருக்கல. பட் எல்லாமே நிதானமாக நல்லா என்ஜாய் பண்ணி ரசித்து பார்த்தோம். மெமரிஸ்க்கு நிறைய பிக்சர்ஸுமே எடுத்துக்கிட்டோம். டிக்கெட் வாங்கும்போது ஒருத்தருக்கு 200 ரூபாயா, கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு இருந்தது. ஆனால் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பாக இது ஒர்த் இட் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நீங்கள் ஃப்ளவர் ஷோ போனீங்களா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.